ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. 4/11/2025 அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மந்த் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீடு தேடி பார்த்தா அந்த எனுமரேஷன் ஃபார்ம் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க. இது வரைக்கும் ஃபில் பண்ணாதவங்க, ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கான சிறப்பு முகாம் போடுறாங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்கு நீங்கள் அந்த முகாமில் கலந்துக்கிட்டு ஃபில் பண்ணி அங்கேயே நீங்கள் பார்த்தா கொடுத்துட்டு வரலாம். எல்லா கைட்லைன்ஸுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது யூஸ்வலாக இந்த எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, ஆஃப்லைன் மூலமாக எப்படி ஃபில் பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே ஆன்லைன் மூலமாக எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி ஆஃப்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதை பற்றியும் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி உங்களுக்கான பழைய டீட்டெயில்ஸ் 2002 2005க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி கரண்ட்டாக இருக்க ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை 2002 இருக்க ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணியும் அதன் மூலமாக நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் பொதுமக்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு முகாம் போடுறாங்க. அதை குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எங்கேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தேனி மாவட்டத்தில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இது இருக்குது, உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இந்நேர்வில் வாக்காளருடைய விவரங்களை கணக்கெடுப்பு படிவங்களில் பூர்த்தி செய்வதற்காக அந்தந்த பகுதிகளிலே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வாக்காளர்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு உதவி மைய முகாம்களானது ஹெல்ப் டெஸ்க் கேம்ப் பார்த்தா நிர்வகிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சாட்டர்டே மட்டும் நடத்துகிறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சாட்டர்டே மற்றும் சண்டே பார்த்தா 2 நாட்களும் நடைபெறுதுங்க. 15, 11 மற்றும் 16, 11 2 டேஸ் உங்களுக்கு இந்த ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாம் உங்கள் ஊரில் எங்கே நடக்கும் அப்படின்னா நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்களோ அதே இடத்துல, எந்த இடத்துல அதிகபட்சமாக ஸ்கூலில் தான் ஓட்டு போடுவீங்க, எங்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடுவீங்களோ அதே இடத்துல இந்த முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து பார்த்தா சம்மந்தப்பட்ட ஒரு சில கட்சிகளும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் கட்சிக்காரலும் இருப்பாங்க, பிஎல்ஓவும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. ஃபில் பண்ணி பிஎல்ஓக்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தா ஸோ தேனி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நடைபெறும் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் 15, 11 2025, 16, 11 2025 2 டேஸ் உங்களுக்கு நடத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா உங்கள் வாக்குச்சாவடி மையங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான முகாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கான முகாம் இருக்க போது. ஸோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வீக்லி சாட்டர்டே மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து திருவண்ணாமலையும் பார்த்தா நடக்குதுங்க. இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேபி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி முகாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தான் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் இந்த வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் தெரிவிங்க. பொதுமக்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ட்விட்டர் எக்ஸ் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் நான் ஷேர் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராச்சும் அனுப்புகிறாங்க அப்படின்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட் முகாம் இருக்கா இல்லைன்றதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே முகாம் நடக்க போதுங்க. நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிஎல்ஓ நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நாளைக்கு முகாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா உங்களால் தெளிவாக ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல, 2002க்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு எனக்கு புரியல, 2002க்கா 2005க்கான டீட்டெயில்ஸை என்னால் எடுக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் இந்த சிறப்பு முகாம் பயன்படுத்தி அங்கே போயிட்டு ஸோ சம்மந்தப்பட்ட அவங்க ஃபில் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே கூட ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ ஃபில் பண்ணிட்டு அங்கேயே பிஎல்ஓ இருப்பாங்க, அவங்க நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க, கலந்துக்கோங்க. ஏதாச்சும் புரியல அப்படின்னா அவங்களே தெளிவாக உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.